Hi guys, today என்ன பார்க்க போகிறோம் சொல்லிக்கிறீங்கன்னா AutoCADல ஜூம் பேன் கிளியர் ஸ்க்ரீன் ஸ்ட்ரிங் வீல் ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண சொல்லி பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முதல்ல என்னோட AutoCAD ஓப்பன் பண்ணணும். ஸோ இதான் என்னோட AutoCAD அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஜூம்னா ஒன்றுமே இல்லை, நான் டயக்ராம் மறந்துட்டேன் ஓகேங்களா. பட் அது எனக்கு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் யூஸ் பண்ணுற கமாண்ட் என்னன்னு கேட்டேன், ஜூம் கமாண்ட். ஸோ ஜூம் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஜூம் கொடுத்து என்டர் கீழே நிறைய ஆப்ஷன் காட்டும். ஆல், சென்டர், டைனாமிக், எக்ஸ்டெண்ட், ப்ரிவ்யூ, ஸ்கேல், விண்டோஸ், ஆப்ஜெக்ட். ஸோ இதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். பட் நான் டயக்ராம் நம்மளுக்கு எந்த மாதிரி டைமில் ஜூம் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லிமிட் செட் பண்ணிட்டீங்க, ஒரு 2000 3000 செட் பண்ணிட்டீங்க. ஆனால் உங்களோட டயா வந்து 5 mm போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5 mm ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்க முடியும்னு கேட்டிங்கன்னா, ஜூம் பண்ணி தான் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற கமாண்டு தான் ஜூம் ஓகேங்களா. ஸோ ஜூமுக்கு இஜெட் கொடுத்து என்டர் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஆல் கொடுத்துக்கிறேன். ஆல் கொடுத்தா எனக்கு எல்லாமே ஜூம் ஆகும். ஸோ எனக்கு எல்லாமே ஜூம் ஆயிடுச்சுங்களா. இப்போ ஜூம் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டர். நான் எதோட சென்டரை கிளிக் பண்ணி எனக்கு அது மட்டும் எனக்கு ஜூம் ஆகுங்களா. சென்டர் கிளிக் பண்ணிட்டு நான் என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு அந்த ஒரு போர்ஷன் மட்டும் ஜூம் ஆகுதுங்களா, சென்டர் போர்ஷன் மட்டும். நெக்ஸ்ட்டு ஜூம் என்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைனாமிக்னா ஒன்றுமே இல்லை, எனக்கு இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது மட்டும் ரொட்டேட், இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது மட்டும் எனக்கு ஜூம் ஆகும் ஓகேங்களா. இப்போ நான் பாக்ஸை கம்மி பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிள் மட்டும் எனக்கு பாக்ஸுக்குள்ளே இருக்குது ஓகேங்களா. இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ எனக்கு அந்த சர்க்கிள் மட்டும் ஜூம் ஆகிருக்குங்களா. திரும்பவும் பார்த்துக்கோங்க, ஜூம் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். இந்த டைம் டைனாமிக்னா ஒரு பாக்ஸுக்குள்ளே இருக்க மட்டும் ஜூம் ஆகும். உங்களுக்கு இந்த காட்டுதுங்களா, ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெக்டாங்கிள் காட்டுதுங்களா. ஸோ அதுக்குள்ளே இது இருக்கும், எனக்கு அது மட்டும் எனக்கு ஜூம் ஆகும். ஸோ அதை நான் கம்மி பண்ணிக்கிறேன் அந்த பாக்ஸை. ஸோ இந்த ஆர்க்கை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி வைங்களா, அந்த ரெக்டாங்குலருக்குள்ளே அந்த ஆர்க்கை வச்சுட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த ஆர்க்கு மட்டும் ஜூம் ஆகுதுங்களா. இதுதான் டைனாமிக் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜூம் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். எக்ஸ்டெண்ட். ஸோ எக்ஸ்டெண்டு ஆளும் ஒன்று தான் ஓகேங்களா. ஆள்னா எனக்கு எல்லாமே ஜூம் ஆகும். எக்ஸ்டெண்ட்னா எனக்கு எந்த ஒரு டயக்ராம் கிட்ட இருக்கோ ஸோ எனக்கு அது மட்டும் ஜூம் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த டைம் நான் எக்ஸ்டெண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜூம் ஆகுதுங்களா. ஸோ அதுதான் எக்ஸ்டெண்ட் ஓகேங்களா. ஸோ எல்லா 3D சாஃப்ட்வேர்லையுமே நீங்கள் எக்ஸ்டெண்ட் அண்ட் ப்ரிவ்யூ யூஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா ஜூமில். ஸோ இப்போ ஜூம் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். ப்ரிவ்யூனா எனக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி வந்துச்சு எனக்கு அந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஜூம் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்னால் ஒன்றும் இல்லை, மடங்குகள். எத்தனை மடங்கு உங்களுக்கு ஜூம் ஆகும். இப்போ எனக்கு கம்மியாக இருக்குது, எனக்கு ஜூம் வந்து 3 மடங்குகள் ஆகணும். ஸோ 3 கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு 3 மடங்கு ஜூம் ஆயிடுச்சு ஓகேங்களா. பட் ஆனால் எனக்கு 3 மடங்குலாம் தேவையில்லை, எனக்கு வந்து ஆக்சுவலி ஒன்றானா கூட போதுமானதான் ஓகேங்களா. ஸோ மடங்குகள் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும், ஸ்கேல் உங்களுக்கு எவ்வளோ ஜூம் ஆகணும்னு சொல்லி ஓகேங்களா. இப்போ ஜூம் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்டோனா ஒன்றுமே இல்லை, நீங்கள் எந்த ஒரு பர்டிகுலர் மட்டும் சூஸ் பண்ணீங்களோ அது எந்த ஒரு விண்டோஸ் மட்டும் ஆக்சுவலி நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டை மட்டும் சூஸ் பண்ணீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் விண்டோ நீங்கள் கர்சரை லைட் கிளிக் பண்ணிட்டு ஜூம் பண்ணி லைட் கிளிக் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி கொண்டு வருவீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட்டை மட்டும் ஜூம் பண்ணிட்டு இது பண்ணிக்கோங்க விண்டோஸ் கொடுத்து. ஸோ இப்போ செலக்ட் பண்ணி எனக்கு அது மட்டும் ஜூம் ஆகுதுங்களா. நெக்ஸ்ட்டு ஜூம் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். உங்கள்கிட்ட நிறைய ஆப்ஜெக்ட் இருக்குது, எனக்கு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் எனக்கு ஜூம் ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆப்ஜெக்ட் ஜூம் எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த ஆப்ஜெக்ட் ஜூம் ஆகணும் அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு அது மட்டும் ஜூம் ஆகிடுச்சுங்களா. ஸோ இதுதான் ஜூம். ஸோ ஆல்னா எனக்கு எல்லாமே ஜூம் ஆகும் ஓகேங்களா. சென்டர்னா நான் எந்த ஒரு சென்டர் கிளிக் பண்ணினா எனக்கு அது மட்டும் ஜூம் ஆகும். டைனாமிக்னா அந்த ரெக்டாங்குலரில் இருக்க ஆப்ஜெக்ட் மட்டும் எனக்கு ஜூம் ஆகும் ஓகேங்களா. ஸோ எக்ஸ்டென்ஷன்னா ஒன்றும் இல்லை, நீ டயக்ராம் எங்கே வரைஞ்சிருந்தாலும் கரெக்டாக ஜூம் ஆகும் ஓகேங்களா. எக்ஸ்டெண்ட் நீங்கள் கொடுக்கும்போது. ப்ரிவ்யூனா இதுக்கு முன்னாடி எனக்கு டயக்ராம் எவ்வளோ ஜூமில் இருந்துச்சோ அந்த ஜூமுக்கு அப்படியே போயிடும் ஓகேங்களா. ஸ்கேல்னால் எத்தனை மடங்கு உங்களுக்கு ஜூம் ஆகணும். ஸோ அதுதான் ஸ்கேல் ஓகேங்களா. அதுக்கடுத்து விண்டோஸில் ஒன்று உங்களுக்கு பர்டிகுலர் டயக்ராம் மட்டும் எனக்கு வேணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் விண்டோஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட், உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அதை மட்டும் கிளிக் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஜூம். இன்னொன்று நீங்கள் கமாண்ட் கொடுத்து தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை, உங்கள் மவுஸோட ஸ்க்ராலில் நீங்கள் மேலே மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஜூம் இன் ஆகும் ஓகேங்களா. இதே நீங்கள் பாட்டமில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணும்போது ஜூம் கம்மியாகும் ஓகேங்களா. ஸோ ஜூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது நீங்கள் டாப்பில் ஸ்க்ரால் பண்ணுவீங்க. ஸோ டாப்பில் பண்ணும்போது உங்களுக்கு ஜூம் ஆகும். அதே இது நீங்கள் பாட்டமில் ஸ்க்ரால் பண்ணும்போது ஜூம் இன் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஜூம் கம்மியாகும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேன். இப்போது நான் இந்த இடத்துல எனக்கு சர்க்கிள் இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் டயக்ராம் நான் இங்கனுக்குள்ளே வரையணும், இந்த இடத்துல நான் வரையணும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ண முடியும்னா இதை மூவ் கமாண்ட் கொடுத்து மூணு ஆப்ஜெக்ட்டே மூவ் ஆகும். பட் எனக்கு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும், கிரிட் எனக்கு மூவ் ஆகணும். ஸோ நான் அதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பேன் கமாண்டோட ஷார்ட்கட் கீ என்னன்னு கேட்டிங்கன்னா PAN ஓகேங்களா. ஸோ பேன் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்னால் கிரிட்டை மூவ் பண்ணிக்கணும், எனக்கு கிரிட்டு மூவ் ஆகுதுங்களா. ஸோ இப்போ எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். ஸோ இது நீங்கள் கமாண்ட் கொடுத்து தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை,
நீங்கள் ஸ்க்ரால் பண்ணால் கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணாலே பேன் ஐக்கான் வந்துடும் ஓகேங்களா. திரும்ப விட்டால் போயிடும். திரும்ப நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணிக்கலாம் கிரிட்டை. ஸோ இதுதான் பேன் கமாண்ட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வீல். இதை நம்ம நேவிகேஷன் டூல்னு சொல்லுவோம், ஸ்ட்ரிங் வீல்னு சொல்லுவோம் ஓகேங்களா. கமாண்டாக பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் NA. ஸோ நேவிகேஷன் வீல் வருதுங்களா. ஸோ நேவிகேஷன் வீலை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஜூம், ஆர்பிட், பேன் அண்ட் ரிவார்டு. ஸோ ஜூம்னா ஒன்று சேம் அதே கான்செப்ட். ஜூமை கிளிக் பண்ணிட்டு நான் எவ்வளோ ஜூம் பண்ணேன்னு எனக்கு அந்த ஜூம் ஆகும் ஓகேங்களா. ஜூம் இன் அவுட் ஆகுதுங்களா. ஒரு நிமிஷம். இப்போ எனக்கு ஜூம் இன் அவுட் ஆகுதுங்களா. இது ஜூம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேன். ஸோ மூவ் பண்ணிக்கலாம் எங்கிட்டனாலும் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு வீடியோவாக இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணமோ அது ஒரு வீடியோவாக க்ரியேட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு ரிவார்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிட். ஆர்பிட் எப்போ யூஸ் பண்ணுவோம், 3Dயை ட்ராப் பண்ணும்போது நம்மளோட ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறது ஆர்பிட் ஓகேங்களா. ஸோ டாப் வியூ போய்க்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டர், நீங்கள் உங்களோட சென்டர் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு இடத்துல வேணும்னா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால்கிங், நடந்து போனால் எனக்கு எப்படி இருக்கும். இப்போது நான் இந்த பொசிஷனில் நடந்து போகிறேன் ஓகேங்களா. ஸோ நான் நடந்து போனால் எனக்கு எப்படி இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு வால்கிங் ஓகேங்களா. சேம் இப்போது வந்து நான் இந்த சைடு நடந்து போகிறேன், இந்த சைடு மூவ் ஆகுதுங்களா. ஸோ இதான் வால்கிங் ஓகேங்களா. ஸோ அப் டவுன்னா உங்களுக்கு ஸ்லைடை நீங்கள் ஆக்சுவலி உங்களுக்கு கிரிட்டை அப் டவுன் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ மூவ் ஆகுதுங்களா டவுனுக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கிரிட்டை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஃபைனலாக நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம், எங்கிட்ட எனக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் லாக்கை கிளிக் பண்ணி லாக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ டாப் வியூ போய்க்கிறேன். சேம் நார்த் எனக்கு மேலே இருக்கணும். ஸோ இதுதான் ஸ்ட்ரிங் வீல். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ மவுஸில் சொன்னேன் ஞாபகம் இருக்குங்களா. சேம் நான் இதை நான் இந்த ஸ்க்ரால் கிளிக் பண்ணி நான் அப் பண்ணேன், எனக்கு ஜூம் இன் ஆகும். அதே இது மவுஸ் நான் கீழே இது பண்ணால் ஜூம் எனக்கு அவுட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதை அப்படியே நான் லாங் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு பேன் கமாண்ட் வரும். இதே இருந்துச்சு லைட் கிளிக் பண்ணேன் எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஐ மீன் லைட் கிளிக் பண்ணேன் பார்த்துக்கோங்க. சாரி, ரைட் கிளிக் ஓகேங்களா. லைட் கிளிக் பண்ணதும் இதோட எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆகுதுங்களா. இதுதான் ரைட் கிளிக் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதே இது ஆமாம் அப்படி உள்ளே போகும். இதே இது நான் இங்கேருந்து பண்ணும்போது எனக்கு ப்ளூ கலர் வந்து நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணால் மட்டும் தான் அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகும் ஓகேங்களா. நீங்கள் ஆஃபாக செலக்ட் பண்ணால் அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகாது. இதே இது நீங்கள் க்ரீனை லைட்டாக டச் பண்ணாலும் அந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த ப்ளூக்கும் க்ரீனுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜூம் பார்த்தாச்சு, பேன் பார்த்தாச்சு, ஸ்ட்ரிங் வீல் பார்த்தாச்சு. இப்போ பார்க்க போகிறோம் கிளியர் ஸ்க்ரீன்னா ஒன்றுமே இல்லை. எனக்கு இந்த கமாண்ட்லாம் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எனக்கு க்ளோஸ் பண்ணி எனக்கு ஃபுல்லாக கிரிட் இருக்க மாதிரியே பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு என்ன கிளியர் ஸ்க்ரீன், அதுக்கு ஷார்ட்கட் கீ என்னன்னு கேட்டால் Ctrl+0. ஸோ எனக்கு கிளியராக ஸ்க்ரீன் ஆயிடுச்சுங்களா. மேலே உள்ள கமெண்ட் பாக்ஸ்லாம் எனக்கு போயிடுச்சுங்களா. ஸோ திரும்ப எனக்கு அது வேணும்னா திரும்ப நீங்கள் Ctrl+0 கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. திரும்ப எனக்கு கிளியர் ஸ்க்ரீன் வந்துடும். இதுக்கு ஐக்கான் வைஸ் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. எங்கே இருக்குன்னு சொல்லிக்கிறேன், எனக்கு கீழே இருந்தால் இருக்குங்களா. ஸோ இதுதான் கிளியர் ஸ்க்ரீனோட ஐக்கான் ஓகேங்களா. சேம் இந்த Ctrl+0 கொடுத்துருக்காங்களா. சேம் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனுமே கிரிட் ஆகிடும் ஓகேங்களா. திரும்ப போய் நீங்கள் இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்க்ரீன்லேயுமே திரும்ப எனக்கு பழைய மாதிரி வந்துடும். எல்லா டூல்ஸுமே வந்துடும் ஓகேங்களா. ட்ராயிங் டூல்ஸ், மாடிஃபிகேஷன் டூல்ஸ், அனோதெட்டிக் எனக்கு எல்லாமே வந்துடும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கமெண்ட் பாக்ஸ். இந்த கமெண்ட் பாக்ஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஸோ திரும்ப கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொண்டு வரலாம். அதுக்கு ஷார்ட்கட் கீ என்னன்னு கேட்டிங்கன்னா Ctrl+9 ஓகேங்களா. கமாண்ட் பாக்ஸ் திரும்ப நான் கொண்டு வர யூஸ் பண்ணுற கமாண்ட் என்னன்னு கேட்டால் Ctrl+9 ஓகேங்களா ஷார்ட்கட் கீ. ஸோ நான் கமாண்ட் பாக்ஸ் கொண்டு வந்துட்டேன். இதோட ஹிஸ்ட்ரி என்னால் பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்கல. எப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணால் போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணீங்க ஸோ அதை பற்றி ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்துடும் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். எது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.